பாலிமர் மிஷினு, ரப்பர் ஸ்டாம்ப் செய்கிற ஆர்டினரி ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் பண்ணுறோம் அந்த மிஷினு, அப்ளிகேட்டர், கவர் ஃபாயில், பேக் ஷீட், பார்டர் டேப், ஜெல்லு, ஹார்டனிங் பவுடர் ஆஃப்டர் வாஷ், வாஷிங் சால்வெண்ட் ஆஃப்டர் வாஷ். சிஸ்டம்லேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்ட உடனே இந்த மாதிரி வெப்சனில் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். எடுத்த உடனே இது பேக் ஷீட்டில் இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் 4 கார்னருமே கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கணும். இது வந்து ஆன் ஆஃப், இது வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம டைமிங் செட் இந்த ஜெல்லுக்கு வந்து 365 இந்த ஜெல்லுக்கு டைம் செட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டாப்பும் ஸ்டோரும் ஒரே கீ தான். இந்த இந்த இண்டிகேட்டர் வந்து மேல் லைட்டு, இந்த இண்டிகேட்டர் கீழ் லைட்டு. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ரீடபிளாக படிக்கிற மாதிரி நெகட்டிவ் வச்சதுக்கப்புறம் இதை சுற்றி இந்த அப்ளிகேட்டர் க்ரீமை 4 கார்னரும் தடவணும். ஜஸ்ட் சும்மா 1 பிஞ்ச். இது தடவிட்டதுக்கப்புறம் கவர் ஃபாயில், கவர் ஃபாயில் 4 பக்கமும் 4 கார்னரும் நல்ல இது பண்ணணும். ஏர் போகக்கூடாது. இதில் மெயினாக தான் ஏர் போகக்கூடாது. 4 கார்னரும் நல்ல எட்ஜ் வரையும் கட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸான கவர் ஃபாயில் கொஞ்சம் கட் பண்ணிடுவோம். மேலே ஏர் போகாத அளவுக்கு இப்படியும் நல்லா வைப் பண்ணுவோம். கவர் ஃபாயில் போட்டதுக்கப்புறம் சுற்றி 4 கார்னரும் பார்டர் டேப் போட்டோம். ஒன்று 2 ஏர் பபிள்ஸ் வரும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் இப்படி எடுத்துக்கிட்டிங்கனாலே அந்த ஏர் பபிள்ஸ் போகும். இந்த ஏரில் ஃபார்ம் ஆகிறது ஜஸ்ட் நீங்கள் இந்த எட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒன்றும் ஆகும். அதை நீங்கள் ஜெல்லு ஃபுல்லாக கலெக்ட் ஆகும்போது எல்லாமே இறங்கிடும். இது பேக் ஷீட்டு. இதில் வந்து மேட் இருக்குது, ஷைனிங் இருக்குது. க்ளாஸ் ஷைனிங்காக இருக்கிற பக்கம் மேலே வரணும், டெக்ஸ்ட்டுக்கு மேலே வரணும். க்ளாஸியாக இருக்கிற சைடு வந்து உள்ள இன்னர் சைடு போகணும். ஷைனிங் இருக்கிற பக்கம் மேலே வரணும். சென்டராக இப்படி வச்சுட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணணும். இதுக்கு மேலே இந்த மிரர் வச்சுருங்க. இது வந்து 365 டைம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். மேல் லைட்டு டாப் லைட் வந்து 15, கீழ் லைட் வந்து 350. ஓகே. இப்போது இது கீழ் லைன் சுவிட்சில், கீழ் டியூப் லைட் சுவிட்சில் இருக்குது. மேல் லைட் சுவிட்சுக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம், ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டோர் பண்ணியிருக்கேன் 365. இப்போ 15 செகண்ட்ஸ் வந்து மேலே ஓடணும். சேர்த்து தான் 365 நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா மேல் லைட்டு ஸ்டார்ட் ஆகிடும். $350 வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு கீழ் லைன் சுவிட்சு ஆன் பண்ணணும். கீழ் லைட் எரியும் போது சுவிட்ச் ஆன் பண்ணணும். ஸ்டார்ட். ஓகே.
ஆஃப்டர் பீப் சவுண்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு எழுத்து போக மீதி இருக்க ஜெல் எல்லாமே இதில் நின்றுடும். இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 days கழிச்சு விட்டு நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தி எடுக்கலாம், எதுவும் ஆகாது. டெக்ஸ்ட் போயிடுமோன்ற பயம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா இது ஒன்ஸ் நம்ம லிக்விட் ஜெல்லாக ஊற்றுனது எக்ஸ்போஸ் ஆகி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இருக்கிற மீதி இருக்கிறத நம்ம எடுக்கிறோம். அதனால எழுத்து வந்துருமோ ஏதோன்ற எந்த பயமும் வேண்டாம். இல்லை, ஃபுல்லாக கிளியராக எல்லா ஜாப் எல்லா டெக்ஸ்ட்டுமே உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும். சின்ன டெக்ஸ்ட் கூட ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க. அழுத்தி எடுக்கலாம், ஒண்ணுமே ஆகாது. எடுத்ததுக்கப்புறம் ஆஃப்டர் வாஷ் பண்ணணும். நார்மல் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த சோப் ஆயில் இதில் ஊற்றிடுங்க. சும்மா ஒரு ட்ராப் ஊற்றிட்டு. ஆமாம் ஆமாம், அந்த லிக்யூடு நார்மல் சோப் ஆயில் தான் இது. இது கொஞ்சம் நம்ம கெமிக்கல்லாம் இல்லாமல் கைக்கு எதுவும் ஆகாமல் இதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கோம். ஹேண்ட் வாஷ் மாதிரி இருக்கும். இது நம்ம கைக்கெல்லாம் எதுவும் ஆகாது. நார்மல் இந்த டெக்ஸ்டை வந்து எதுக்குன்னா இந்த பிசுபிசுப்பு இருக்கும்ல உங்களுக்கு அந்த ஜெல்லு எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம், அதனால இது போட்டு வாஷ் பண்ணும்போது அந்த மீதி இருக்க இடம்லாம் கிளியர் ஆகிடும். பேக் சைடும் ஒரு தடவை வாஷ் பண்ணுவேன். இந்த வாஷிங் எதுக்குன்னா இந்த ஆஃப்டர் வாஷ் பண்ணும்போது இந்த ஜெல்லு மீதி எக்ஸ்போஸ் ஆன இடம்லாம் கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்கும். ஃபுல்லாக அது கரைஞ்சிரும், ஃபுல்லாக கிளியர் ஆகிடும், பிசுபிசுப்பே இருக்காது உங்களுக்கு. வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், எந்த ஒரு இதுவும் இருக்காது. சுற்றி 4 கார்னரும் சுற்றி வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஜாப் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடில் எல்லாம் கட் பண்ணிவிட்டு, இது வந்து ஆர்டினரு. இது நார்மல் வாட்டரில் ஒரு 4 ஸ்பூன் போட்டுட்டு எழுத்து இருக்கிற பக்கம் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டாலும் ஓகே, ஃப்ரண்ட் சைட் போட்டாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டு இந்த பாக்ஸு உள்ளே வச்சுட்டு அப்படியே ஆன் ஸ்டார்ட். கீழ் லைட் சுவிட்சு ஒரு 150 to 200 செகண்ட்ஸ் ரன் பண்ணாலே ஓகே. நீங்கள் டைம் செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதிலே முடிச்சு 200 வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டா போதும். 200 செகண்ட்ஸ் போயிடுச்சு. புரிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பிசுபிசுப்பை நம்ம போயிட்டு அதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த பிசுபிசுப்பு போனதுக்கப்புறம் இது ஒரு கெமிக்கல் சாஃப்டாக ஆக்கிறதுக்கு. நார்மல் வாட்டரில் மறுபடியும் வாஷ் பண்ணணுங்க. சும்மா அலசணும், சும்மா டேப் வாட்டருக்கு இது பண்ணிவிட்டு அப்புறமா தொடச்சி விட்டா போதும். இது கம்மிங் ஷீட்டு. ஷீட்டு கம் ஷீட்டில் நம்ம கட் பண்ண ஜாப் ஸ்டாம்பை இந்த மார்க் நம்மளை பார்த்தா மாதிரி இருக்கணும். அதான் அடிக்கும்போது வந்து ஆப்போசிட் சைடு வரும்.